அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மதுமதி. பிசி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறதுக்கு முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா எங்கள் அப்பா அம்மா 2 பேருக்கு மட்டும்தான் என்னால் நன்றி சொல்ல முடியும். அவங்க இல்லைன்னா இந்த இடத்துல என்னால் நிற்க முடியாது. 2018 ஸ்டார்ட் பண்ணேன். சுரேஷ் அகாடமியில் வந்து சேர்ந்து 3 மாதம் தான் படிச்சிருப்பேன். அந்த வருஷத்தோடைய எக்ஸாமை கிளியர் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு 2019 படித்தேன். சிவி வேறு போனேன். அதுக்கப்புறம் போக முடியல. அந்த வருஷத்துக்கு அப்புறமா கொரோனா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ், வீட்லேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ். என்னால் கண்டினியூ பண்ணவே முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சிலபஸ் எல்லாமே மாறிடுச்சு. என்னால் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, படிக்க முடியாது அப்படி நானே என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இழந்துட்டேன். ப்ரைவேட்டில் ஜாப் போனேன். அதுக்கப்புறம் வீட்டில் தான் இருந்தேன். அப்பா அம்மா 2 பேரும் தான் திரும்ப எனக்கு ஒரு நம்பிக்கையே கொடுத்தாங்க. நான் என்னையே நம்பலை. சிலபஸ் மாறிடுச்சு, நம்ம படித்தது வேறு, திரும்ப நம்மளால் படிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு நான் போயிட்டேன். அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து என்னையை மோட்டிவேட் பண்ணி திரும்ப என்னையை அனுப்பி வச்சாங்க. அகாடமியோடைய ஐடி கார்டையுமே நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்பா எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. நான் இந்த இடத்துல சுரேஷ் அகாடமிக்கும் சுகேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, நான் 2018 ஜாயின் பண்ணேன். நான் திரும்ப வந்தது 2023 அக்டோபரில் தான் ரிட்டன் உள்ளே வந்தேன். அந்த ஐடி கார்டை வச்சு தான் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஒரு ரீசனால் மட்டும்தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். இல்லைனா என்னால் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்க முடியாது. வீட்டில் இருந்து படிச்சிருந்தாலும் என்னால் பாஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸ்டடி ஹால், அந்த ஸ்டடி ஹால் ஒன்று தான் என்னை இங்கே வந்து நிற்க வச்சுருக்கு. அங்கே வந்து அந்த டைமிங் வந்து சிலபஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசாக, நான் சமச்சீரில் படித்தேன். அதுக்கப்புறம் வந்தது எஸ்சிஆர்டி புக்ஸ் எல்லாம் எனக்கு புதுசாக தான் இருந்தது. ஒவ்வொன்றா எடுத்து படிக்கும்போது வந்த பயம் அதிகமாகவே, நம்மளால் முடியுமா அப்படின்னு நான் என்னையே கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். என் பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபேமிலி என்னைய முடியும்னு சொல்லி என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இந்த இடத்துல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மைவிலி, கேஷினி, அப்புறம் இன்னொரு தம்பி முருகானந்தம், அவன் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கா. ஜிகேயில் நான் இந்த அளவுக்கு மார்க் போட்டேன் அப்படின்னா அவன் தான் காரணம். ஏன்னா 2018-19 நான் மிஸ் பண்ணதுக்கு காரணம் ஜிகேயில் எனக்கு மார்க் வரல. 2 எக்ஸாம்லேயுமே 95 தமிழில் போட்டிருந்தேன். என்னால் ஜிகேயில் ரீச் பண்ணவே முடியலை. ஜிகேயில் நான் அடித்ததுனால தான் இந்த வாட்டி என்னால் போஸ்டிங் வாங்க முடிஞ்சது. எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். என் ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு உறுதுணை இருந்த அத்தனை பேருக்கும் அது ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா நம்ம இன்ஸ்டியூட் கனிமுருகன் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். நேரில் நான் அவங்கள பார்த்ததே கிடையாது, தூரமாக பார்த்துருக்கேன், அவங்ககிட்ட பேசினதில்லை. கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் தான் போட்டேன், சார் எனக்கு கொஞ்சம் கைடன்ஸ் பண்ணுங்கள், எனக்கு தெளிவாக எதுவும் தெரியல அப்படின்னு. சார் உடனே எனக்கு கால் பண்ணி எனக்கு கைடன்ஸ் பண்ணாங்க. அதன் மூலமாக தான் நான் அந்த பிசி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டே எடுத்திருக்கேன். சார் இங்கே இல்லை, ஆனால் என்னுடைய நன்றி அவருக்கு உரித்தாக்குறேன். ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போது குரூப் 2 ஆஃபீஸராக வேலை பார்த்துட்டு இருக்க இசக்கி ராஜா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கைடன்ஸ்லேயும் எனக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கிடச்சிருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் அம்மாவுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். அவங்க எனக்காக இன்னும் வேற போராடிட்டு இருக்காங்க. எங்கள் ஃபேமிலிக்கு நான் மூத்த பொண்ணு. என்னால் இதுவரை எதுவும் பண்ண முடியல. இனிமேல் கண்டிப்பாக என்னால் என் ஃபேமிலிக்கு ஒரு சின்ன உதவினாலும் நான் ஹெல்ப்பாக எங்கள் அம்மாவுக்கு இருப்பேன். முழுவதும் என்னால் பண்ண முடியலனாலும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு கையாக நான் கண்டிப்பாக இருப்பேன். வாழ்நாள் முழுவதும் எங்கள் அம்மாவை மேடையும். வணக்கம். இது என் மூத்த பொண்ணு. 3 பிள்ளைங்க எனக்கு. இதான் மூத்த பொண்ணு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வந்தா. இந்த கஷ்டத்தின் மத்தியில் கடவுளுடைய ஆசீர்வாதம் கட்டாயம் அவருக்கு கிடச்சிருக்குது. கோடான கோடி நன்றி. சுரேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.